ஹலோ. கேக்குதாண்ணா? கேக்குது. யாரு? நந்தகுமாரா பேசுறது? ஆமாம். அப்படிங்களா? நான் வந்து சரவணன் பேசுறேண்ணா. தெரியலீங்களா யாருண்ணா? நம்பர் செல்லு வேறு நம்பர் இல்லை, எல்லாம் சேவ் பண்ணி தெரியும். சரிங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ம். எனக்கு வந்து ஒரு 5 அடியில் ஒரு செயின் செய்யணுண்ணா. என் ஃப்ரெண்டு நான் கொடுத்தா உங்கள் நம்பர் கேட்டேன் நான். யாருண்ணா உங்கள் ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு வந்து கணேஷ்ண்ணா. கணேஷா? ஆமாம். யார் இங்கே தர்மபுரியில் இருக்கார் அவரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் ஒன்றா கூட இவர் கார்த்தி. அதெல்லாம் நமக்கு தெரியலண்ணா. அப்படிங்களா? சரி சரி செஞ்சுங்க. என்னது செயினுங்களா? ஆமாண்ணா. செயின் யாருக்குன்னு நான் எங்கள் வீட்டில் ஒரு யானைக்கு நான் அதுக்கு செய்யணுண்ணா, ஒரு 5 அடியில். யானையா? ஆமாண்ணா. அப்ப யாருப்பா நீங்க கலாய்க்கிறீங்க? என்னப்பா இது யாருன்னு தெரியல பையனுங்க. நான் கலாய்க்கல, நான் யானை தானே செய்யணும். சரி, அதனால இப்ப 5 அடியில செய்யணும். 5 அடியில கூட ஒரு 6 அடியில் செஞ்சா கூட ஓகே தானே? செயின் 5 அடி 6 அடினா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப யானைக்கு எப்படி செய்வீங்க நீங்க? ஆமா. அந்த மாதிரி தானா? 5 அடியில வேணுமா? 5 அடியில வேணும்ண்ணா. சரி செஞ்சுக்கலாம். எவ்வளவு ஆகும் கொட்டேஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கம்மி ஜாஸ்தி போடுண்ணா. 1 கிராம் 200 ரூபாய். செயின், கழுத்துக்கு செயின், காலுக்கு கொலுசும் செய்யணும்ண்ணா. அது செஞ்சுக்கலாம். நீ யானைக்கு தான் செய்யறதா கொஞ்சம் டவுட். என்னடா சொல்றீங்க? என்னல ஒரு கிணம், ஒரு 2 அடி கிணம். கிளமா? கிணம்ண்ணா. 2 அடி கிளமா? யாருப்பா நீ? ஏப்பா நீங்க சாவடிக்கிறீங்க? என்னடா இவ்வளவு? சரிங்கண்ணா, எங்க வீட்டுல யானை வளர்க்குறவங்க கிட்ட தரேன், நான் மட்டும் பேசணும். கொடு. வாயில கெட்ட வார்த்தை வர அளவுக்கு யாரும் எதுவும் பேச்சு கூடாது. பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. ஒரு 5 அடி செயின், கால் கொலுசு ஒண்ணு. யாருன்னே தெரியல. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஏன்டா தின்றீங்க? ஏன்டா தின்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? டென்ஷன் ஆகுது எனக்கு. டே யாரும் தெரியல. யானைக்கு ஒரு 3 அடியில ஒரு ஜிமிக்கி பண்ணி தரணுமா? அது காது இப்படி அப்படின்னு ஆட்டு போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடணும். ஏய் நீ யாரும் தெரியல பை. இருப்பா டென்ஷன் பண்ண.